பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று வாழ்த்தினார். சமாதான வாழ்த்து செய்தி. மகிமையான உயிர்ப்பு நிகழ்ந்த உடன்தானே இயேசு தாம் அப்போஸ்தலர்களாக நியமித்த தன் நண்பர்களை காண சென்று அதிகாரத்தோடு இந்த உலகம் முழுவதுமே கேட்க விரும்பின சமாதானத்தின் வார்த்தைகளை சொன்னார். அந்த வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு பயந்து சீடர்கள் தங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை கூட மூடி வைத்திருந்தார்கள். இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு சமாதானம் என்று வாழ்த்தினார். உலகம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், தேவன் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு சாதாரண மனிதர்களை பயன்படுத்தி சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்களை எப்படி நிறைவேற்றுகிறார் என்பதுதான். ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார், ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும், அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, சமாதானத்தின் அரசர் என்று அழைக்கப்படுவார் என்று எசாயா 9:6 சொல்லப்படுகிறது. இந்த தீர்க்க தரிசனத்தின்படிதான் இயேசு இந்த உலகத்திலே கடந்து வந்தார். காலம் நிறைவேறிய போது சாதாரண ஆடு மேய்க்கிற மேய்ப்பொருளுக்கு அந்த சமாதானத்தின் செய்தியை வானதூதர்கள் வந்து சொன்னார்கள். லூக்கா 2:13-14 வாசித்து பாருங்கள். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்திலே கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, பூவுலகில் அவருக்கு உகந்தோருக்கு சமாதானம் உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தார்களாம். நாமும் கூட தேவனை துதிப்போம். அவர் மகன் நமக்காக பெற்றுத்தந்த சமாதானத்திற்காக, அதை அவர் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார், நாம் என்றும் அனுபவிப்பதற்காக. ஜெபம் செய்வோம். அப்பா, உம் மகனினுடைய சமாதானத்தினால் எங்கள் வாழ்வையும் இதயத்தையும் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் இதயங்களை பலப்படுத்தி வாழ்வின் சவால்களை எதிர்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வாராக. இயேசுவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.